ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3x3 மேட்ரிசஸ் இருந்தது அப்படின்னா அது எப்படி கிராமர் ரூல் மூலிமா நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூலில் 3x3 மேட்ரிசஸ் அதாவது XY Z அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த முறையில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வேரியபிள் கொடுத்துருக்கான், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள், அதே போல் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம 2x2ல எப்படி நம்ம மேட்ரிசஸாக அதை கன்வெர்ட் பண்ணமோ அதே போல் இங்கேயும் அதே போல் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏன்ற மேட்ரிக்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு தெரியும் 1 அப்படின்னு சொல்லி 1 போட்டாச்சு. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான், 1 போட்டிருக்கோம். அடுத்தது இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரோ 1ல் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 போட்டாச்சு. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1 போட்டாச்சு. இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 போட்டாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது, செகண்ட் ரோ கம்ப்ளீட். அடுத்தது தேர்ட் ரோவில், அதாவது தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 போட்டிருக்கோம். அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -2. சரியா? இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் எடுத்ததுனால இதை வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இது ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது XYZ, இது பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ், அதனால் இது வந்து வேரியபிள் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனோட ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கு இல்லைங்களா, 3, 2, 3, இதுதான் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. அப்போது கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறத வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அதுதான் பியோட வேல்யூ. சரிங்களா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ அண்ட் எக்ஸோட வேல்யூ எப்படி நம்ம பிரிக்கிறதுன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி நம்ம கிராமர் ரூலில் தேவையான டெல் எப்படி ஃபைன் பண்ணலாம், டெல் எக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம், டெல் ஒய், டெல் இசட் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஏஎக்ஸ்பியில் இருக்குன்னு காட்டியிருந்தேன். இப்போ நான் டெல்லோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 1 1 1, 2 -1 -1 1, இதுதான் ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ எதுவுமே மாற்றாமல் நம்ம அப்படியே டெல் ஃபைன் பண்ணலாம். இப்போ டெல்லு நம்ம ஃபைன் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். ஸோ முதல்ல 1ஆம் நம்பருக்கு நான் வேல்யூ எடுத்துனா ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆகக்கூடியது நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் 1க்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் -1 1 2 -1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய 1ன்ற வேல்யூவை நாம் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. அடுத்தது -1 மேலே மைனஸ் இருக்குது, இங்கே செகண்ட் காலம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணால் இந்த ஃபஸ்ட் ரோ கேன்சல் ஆகும், செகண்ட் காலம் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 ஆஃப் அந்த 2 1 3 -2ன்றது கிடைக்கும். இதில் -1 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மேலே நான் எப்போவுமே சொல்லியிருந்தேன், நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடணும். ஏன் அப்படின்னா இது A11, இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறதுனால அந்த 1 1 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 2 கிடைக்கும். 2 அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பர், ஸோ ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அதே போல் வரும். சரியா? ஓகே. அடுத்தது கடைசி காலமில் இருக்கக்கூடிய 1க்கு நான் கோஃபேக்டர் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 -1 3 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 2/2 இருந்தாலும் நம்ம முதல்ல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இது எல்லாமே நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ப்ராப்ளத்தை கரெக்டாக பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு டயகனலில் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அந்த 1 வெளியே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அப்படியே இருக்கும். அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த 1 பாருங்கள் வெளியில் அப்படியே வச்சுருக்கேன். 1 -1 × -2 +2, அடுத்தது 2 × 1 2 தான், மேலே மைனஸ் இருக்கிறதுனால -2. சரியா? அடுத்து -1 அப்படியே போட்டிருக்கேன். அடுத்தது
2 into minus 2 minus 4, 3 into 1 minus 3, next plus 1 இருக்கு, அடுத்தது 2 into 2 4, 3 into minus 1, மேலே மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 minus 2 உங்களுக்கு தெரியும் 0. ஸோ 0 into 1, இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் கூட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1 into 0 0 தான். என்ன நம்ம 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 கிடைக்கும். அடுத்தது மைனஸ் 4 மைனஸ் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 7 சொல்லி கிடைக்கும். அந்த மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 ப்ளஸ் 7 சொல்லி கிடைச்சிடும். இப்போ நமக்கு 4 + 3 7, 7 into 1 7. ஓகே, இப்போது 7 + 7 ஆட் பண்ணோம்னா நமக்கு 14 சொல்லி வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு டெல்லோட வேல்யூ, இப்போ நமக்கு எக்ஸோட ரூட் வேணும், வேல்யூ வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல்லு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடியது டெல்லு. நம்ம டெல்லை கண்டுபிடிச்சிட்டோம். எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஓகே, அடுத்தது நம்ம டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல்ல ஏவோட ரூட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஏவோட ரூட் ஒன்றும் இல்லை, ஏவோட மேட்ரிக்ஸோட வேல்யூ இங்கே எழுதுகிறேன் நான் உங்களுக்கு. 1 2 3, இது ஃபஸ்ட்டு காலம் வேல்யூ. 1 minus 1 2 1 1 minus 2. இதுதான் என்ன அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 1 to 1 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்ற மேட்ரிக்ஸில் வேல்யூ 1 to 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் 1 to 1 சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸில் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற வேல்யூ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த பியோட வேல்யூ நம்ம வெளியே வச்சிடணும் இல்லையா? சப்ஸ்டியூட்டாக பி ஈக்குவல் டு 3 2 3, இந்த 3 வேல்யூ நம்ம வச்சிருந்தோம். இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலமுக்கு பதிலாக இந்த 3 to 3 வேல்யூ அப்ளை பண்ணிடணும். சரியா? இப்போ டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு, எக்ஸோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த பின்ற வேல்யூவை எடுத்து வந்து நமக்கு அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அதுதாங்க நான் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதுதான் பாருங்கள், 3 to 3. சரியா? 3 to 3 வந்துருச்சு. ரிமைனிங் வந்து வழக்கம் போல் அதில் ஏன்ற மேட்ரிக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டாச்சு. டெல் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பி வேல்யூ சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிடணும். அதே போல் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒய்யோட காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பிஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். டெல் இசட் பண்ணும்போது அதே போல் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பியோட வேல்யூ அப்ளை பண்ணணும். சரியா? இப்போ டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பியோட வேல்யூ நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை பியோட வேல்யூ டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு நான் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஃபைன் பண்ணேன் அப்படின்னா 3க்கு நான் கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 1 2 -2. இது எப்படி வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? அந்த 3க்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம தூக்கினோம். ரோ அண்ட் காலமாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது மேலே மைனஸ் இருக்குது, 1 இருக்குது செகண்ட் காலம். அப்போ -1க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னென்னா 2 1 3 -2ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடியது காலம். அந்த 1க்கு நாம் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 -1 3 2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? 2/2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் எடுக்கிற மாதிரி டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? மேலே ப்ளஸ் மைனஸ் அது நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். போடல அப்படின்னா ப்ராப்ளம் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால் ப்ளஸ் மைனஸ் நான் எழுதியிருக்கேன், அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்காது, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். -1 × -2 +2 2 × 1 -2 வெளியே இருக்கிற -1 அப்படியே இருக்குது. 2 × -2 -4 3 × 1 3 மேலே மைனஸ் இருக்கிறனால -3ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் 1 அடுத்தது வந்து 2 × 2 4 3 - 1
மைனஸ் ஆஃப் மேலே மைனஸ் இருக்குது ப்ளஸ் 3ன்னு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கேயும் 0 ஆயிரும். ஏன்னா 2 - 2 0. அடுத்தது 4 - 3 ரெண்டு சேம் சைனில் இருக்கிறனால ஆட் பண்ணோம் அப்படின்னா -7 மைனஸ் ஆஃப் -1 +7 சொல்லி கிடச்சிரும். இங்கே 4 + 3 7. ஸோ டெல் எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 தான் கிடைக்குது. சரிங்களா? இது டெல்லையும் 14 கிடைச்சிது, டெல் எக்ஸும் 14 கிடைக்குதுன்னு நினைக்க வேண்டாம். சம்டைம் மாறி கூட வரலாம். சரியா? ஆனால் டிவிசிபிள் ஆகிற மாதிரியும் வரும், சம்டைம் டிவிசிபிள் ஆகாத மாதிரியும் வரலாம். சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்மால் சிம்ப்ளிகேஷன்லாம் செய்யணும். அடுத்தது நம்ம டெல் ஒய் ஃபைன் பண்ணோம். இப்போ பாருங்கள், டெல் ஒயில் ஒய்யோட காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த பியோட வேல்யூ நான் அங்கே அசம்பிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு காலம், ஒய் கண்டுபிடிக்கணும் செகண்ட் காலம், இசட் கண்டுபிடிக்கலாம் தேர்ட் காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம பி அப்ளை பண்ணணும். பி போட்டாச்சு. இப்போது ஒன்றுக்கு நான் டிட்டர்மெண்ட் கோஃபேக்டர் எடுக்கும்போது 2 1 3 - 2. நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணேன், இதுக்கு நான் இண்டிகேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த 1க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா அது கிடைக்குது. அடுத்தது 3க்கு கண்டுபிடிக்கணும். 3னா அங்கே +3க்கு மேலே மைனஸ் இருக்குது. ஸோ -3 அதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2 1 3 - 2. நெக்ஸ்ட்டு இந்த +1க்கு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2 2 3 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணுறேன். அப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணணும். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ இந்த வேல்யூவில் என்ன கிடைக்குது? -4 - 3 -7 சொல்லி கிடைக்கும். ஸோ -7 -4 - 3 -7 மைனஸ் இன்ட்டு -3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு +21 சொல்லி கிடைக்கும். இங்கே 6 - 6 0ன்னு கிடைச்சிரும். ஸோ 21லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 14 கிடைக்கும். சரி, அப்போ டெல் ஒய்யும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 14 கிடைச்சிருக்கு. அடுத்தது டெல் இசட் பார்க்கலாம். டெல் இசட் பார்த்தீங்கன்னா அதே போல தான், முதல்ல 3 வேல்யூக்கு நம்ம கோஃபேக்டர் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டெல் இசட் அப்படின்னா அந்த இசட்டோட வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த பியோட வேல்யூ நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் கோஃபேக்டர் எடுத்தேன் அப்படின்னா 1க்கு எடுக்கிறேன், அடுத்தது -1, அடுத்தது +3க்கு நான் கோஃபேக்டர் எடுக்கிறேன். இப்போ வழக்கமாக நீங்கள் மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம தப்பு இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்தது இது ஒவ்வொன்றுத்துக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு -3 -4 இது எல்லாமே கிடைக்கும். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா -3 -4 ஆட் பண்ணால் -7. ஸோ -7 6 - 6 நமக்கு 0 கிடச்சிரும். 0 4 + 3 7 7 × 3 21. இப்போ இங்கேயும் என்னென்னா 21 - 7 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ டெல் இசட்டும் 14 கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், டெல் கண்டுபிடிச்சாச்சு, டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டெல் ஒய் டெல் இசட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பை யூசிங் கிராமர் ரூல். கிராமர் ரூல் நமக்கு என்னன்னு தெரியும், என்ன அப்படின்னா எக்ஸோட சொல்யூஷன் எனக்கு வேணும். ஸோ டெல் எக்ஸ் பை டெல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். டெல் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 14, டெல்லோட வேல்யூ தெரியும் 14. அப்போ 14/4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. அதே போல் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், டெல் ஒய் பை டெல். அப்போ 14/14 வேல்யூ 1. சரியா? அடுத்து டெல் இசட் பை டெல், அதோட வேல்யூ 14 தான். இப்போ 14/14 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைச்சிருச்சு. அப்போது நமக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டோட வேல்யூ 1, 1, 1ன்னு சொல்லி எழுதலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. சரியா? இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் சொல்யூஷன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுதான் கிராமர் ரூல். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ட்ரை பண்ணும் போது தான் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும், நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால் இப்போ ஒரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3/3 மேட்ரிசஸ் தான். இதில் அதே போல் கிராமர் ரூல் டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ப்ராப்ளமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.